ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சில் தான். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடாதான் நாட் அலாட்டுன்னு சொல்லி வந்துச்சு. ஒருவேளை உங்களோட அண்ணாவோ இல்லை உங்கள் அக்காவோ இல்லை வந்து நல்லா தெரிஞ்சவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு மட்டும் சோம்பேறித்தனம் போடாதீங்க. அதிகமான சாய்ஸஸ் வந்து கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது எந்தெந்த கோர்சஸ்லாம், சரியா, காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நாளையிலேருந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட போகிறீங்க. அப்போ இயர் பை இயர் எந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க மத்தியிலையும் சரி, காலேஜ் ஏன் வந்து அந்த கோர்ஸோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பசங்களோட ஆர்வம் வந்து அந்த கோர்ஸுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சரியா? ஏன் சில கோர்ஸை வந்து காலேஜ் வந்து சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு பசங்க வந்து அதிகமாக ஆர்வம் கொடுக்கறது இல்லை. ஆனால் முக்கியமான கோர்ஸஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறது கொஞ்சம் ஒரு பக்கம் வருந்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் நிறைய கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, என்னென்ன கோர்ஸுக்கு பசங்க வந்து அதாவது ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதாவது நிறையா காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஏஐடிஎஸ் கூட இப்போலாம் அடுத்த பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எப்பயுமே டாப்பில் இருக்குது, சரியா? அதனால தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2231 சீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, சரியா? எல்லா தமிழ்நாடு கூடிய எல்லா காலேஜும் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது 2231 சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36,650 சீட். இதில் ஒரு சீட் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இதில் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிங்க அப்படின்னா அதாவது ஈசி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பசங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். அதான் 2073 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தமாக இந்த வருஷம் ஈசி எடுத்துட்டிங்க அப்படின்னா 26,207 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈசியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் அதாவது ஏஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் ஏஐடிஎஸும் நினச்சி பார்த்தா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19,984 சீட்ஸ் இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,437 சீட்டு வந்து நமக்கு இருக்குது இந்த வருஷம், சரியா? அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கோர்சஸ்ன்னு சொல்லி எடுக்கும்போது இந்த கோர்சஸ்லேயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 சீட்டுக்கிட்ட என்னன்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரியா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸில் நல்ல கட் ஆஃப் வந்து குறைஞ்சி வர்றதுக்கும் நல்ல ஒரு காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஐடி எடுத்துட்டிங்க அப்படின்னா 768 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுதான் ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 792 சீட் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா இருக்குது. அதே மாதிரி கோர் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஏன் வந்து பசங்களுக்கு அது புரியலை அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் 317 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 1115 சீட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சிவில் இன்ஜினியரிங்லேயும் அதே மாதிரி தான். சிவில் இன்ஜினியரிங்கில் முக்கியமாக தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆஃபீஸு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது, சரியா? அதே மாதிரி நிறையா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படித்த பசங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பசங்களோட ஆர்வம் வந்து என்ன வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா மற்ற இன்ஜினியரிங் படித்து சீக்கிரமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது இங்கே சிவில் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் டிலே ஆனாலும் நம்ம என்னாச்சு பார்த்தா ஒர்த்தாக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐஎம்எல் 718 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 272 சீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 186 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் வந்து 58 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோடெக்னாலஜியில் 31 சீட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 639 சீட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு
மெக்கோட்ரானிக்ஸில் கொஞ்சம் பசங்க மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் காலேஜஸ் வந்து மெக்கானிக்கலை விட மெக்கோட்ரானிக்ஸ் என்னச்சு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறனால 67 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து 80 சீட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது விஎல்ஐசி டிசைன் வந்து ரொம்ப ரீசன்ட் டைமில் என்ன பார்த்தீங்கன்னா நல்லபடியாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 327 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமாக சில பேப்பரில் அதாவது சில கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? அப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸில் கிட்டத்தட்ட எல்லாம், அதாவது நான் சொல்கிறது சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது ஏஐஎம்எல், இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து நல்ல சீட்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? காலேஜஸ்லேருந்து. அதனால் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுங்காக போடணும். சரியா? அதை மட்டும் பார்த்துங்க. சாய்ஸ் லிஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.